ஆன்மீக மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி என்று நாம் போற்றும் ஈசனின் சன்னதிக்குச் சென்றால் முதலில் நாம் காண்பது நந்தி பகவானைத்தான். நந்தி இல்லாமல் ஈசன் இல்லை, ஈசன் இல்லாமல் நந்தி இல்லை. சிவபெருமானின் அணுக்கத் தொண்டர், சிவகணங்களின் தலைவர், கைலாயத்தின் காவல் தெய்வம், இவை அனைத்தும் ஒருவருக்கு பொருந்தும் என்றால் அது நந்தி தேவர் மட்டுமே. நந்தி காட்டில் நரியும் பரியும் என்பது பழமொழி. ஆனால் நந்தி என்பது ஒரு தத்துவம். ஜீவன் எப்படி சிவனை அடைய வேண்டும் என்பதற்கு நந்தியே முதல் குரு. ஒரு சாதாரண முனிவரின் மகனாக பிறந்து இன்று கோடிக்கணக்கான மக்களால் வணங்கப்படும் நந்தி தேவர் உருவான விதம் ஒரு மாபெரும் ஆன்மீக பாடம். விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்கு நந்தியின் வாழ்க்கையே சாட்சி. பிரபஞ்சத்தின் நாயகனை தாங்கும் வாகனமாக உயர்ந்த அந்த அதிசய வரலாற்றை அணு அணுவாக பார்ப்போம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சிலாதர் என்ற மகா முனிவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு சிறந்த சிவபக்தர். அவருக்கு ஒரு குறை இருந்தது. தனக்கு பின் தன் வம்சத்தையும் சிவபக்தியையும் வளர்க்க ஒரு மகன் இல்லை என்பதுதான் அது. ஆனால் அவருக்கு பிறக்கும் மகன் சாதாரணமானவனாக இருக்கக்கூடாது. அவன் அயோனிஜன், அதாவது தாயின் கருவில் பிறக்காதவன், மேலும் மரணமில்லா பெருவாழ்வு கொண்டவனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். முதலில் சிலாதர் இந்திரனை நோக்கி தவம் இருந்தார். இந்திரன் தோன்றி, முனிவரே, பிறப்பு என்று இருந்தால் இறப்பு உண்டு. இது பிரபஞ்ச விதி. இதை மாற்றும் அதிகாரம் எனக்கில்லை. வேண்டுமானால் பிறப்பு இறப்பை கடந்த அந்த பரமேஸ்வரனை நோக்கி தவம் செய்யுங்கள் என்று வழிகாட்டினார். சிலாதர் காட்டில் ஒற்றை காலில் நின்று சிவனை நோக்கி பல ஆண்டுகள் தவம் புரிந்தார். ஈசன் அவர் முன் தோன்றி, முனிவரே, பிறக்கும் எவருக்கும் இறப்பு உண்டு என்பது இயற்கையின் விதி. ஆனால் உமது பக்திக்காக நானே உனக்கு மகனாக பிறப்பேன் என்று கூறி மறைந்தார். ஒரு நாள் சிலாதர் யாகம் வளர்ப்பதற்காக பூமியை உழுதபோது அங்கே ஒரு தங்கப்பெட்டியை கண்டார். அதை திறந்தபோது உள்ளே ஒரு குழந்தை 4 கைகளுடனும் 3 கண்களுடனும் ஜடாமுடியுடனும் சிவபெருமானை போன்றே காட்சியளித்தது. சிலாதர் வியந்து நின்றபோது, முனிவரே, இவன் உமது மகன், இவனை அழைத்துச் செல்லுங்கள் என அசரேறி ஒலித்தது. வீட்டிற்குச் சென்றதும் அந்த குழந்தை ஒரு சாதாரண அழகான ஆண் குழந்தையாக மாறியது. அவனுக்கு நந்தி, அதாவது ஆனந்தம் தருபவன் என்று பெயரிட்டார். நந்திக்கு 7 வயது முடிவடைந்த போது கைலாயத்திலிருந்து மித்திரன் மற்றும் வருணன் என்ற 2 முனிவர்கள் சிலாதரின் இல்லத்திற்கு வந்தனர். அவர்கள் நந்தியின் தேஜஸை கண்டு வியந்தாலும் சிலாதரிடம் ரகசியமாக, முனிவரே, உமது மகனுக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே ஆயுள் உள்ளது. 8வது வயதில் அவன் மரணமடைவான் என்று கூறி சென்றனர். இதை கேட்டு சிலாதர் நிலைகுலைந்து அழுதார். தந்தை அழுவதைக் கண்ட நந்தி, அப்பா, யமன் யாரை தொட முடியும்? என்னை ஈசன் உங்களுக்கு தந்தார். அவரே என்னை காப்பார். விதியை எழுதியவன் ஈசன் என்றால் அதை அழிக்கும் சக்தியும் அவனுக்கே உண்டு என்று கூறிவிட்டு ஜபமாலா நதிக்கரைக்கு சென்று ஒற்றை காலில் நின்று பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதத் தொடங்கினார். நந்தியின் தவம் எவ்வளவோ காலம் நீடித்தது. அவரது உடலை சுற்றி புற்று வளர்ந்தது. எலும்புகள் தெரிந்தன. இறுதியில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் ரிஷப வாகனத்தில் அங்கே தோன்றினார். நந்தியை தனது திருக்கரங்களால் தழுவினார். ஈசனின் ஸ்பரிசம் பட்ட மாத்திரத்தில் நந்தியின் உடல் வைரத்தை போல உறுதியானது. ஈசன் கூறினார், நந்தி, உன் பக்தி என்னை மெய்சிலிர்க்க வைத்தது. இன்று முதல் உனக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. நீ எப்போதும் என்னுடனேயே இருப்பாய். என் கணங்களுக்கு நீயே தலைவன், அதாவது கணநாதர். எனது வாகனமாகவும் கைலாயத்தின் முதல் வாயிற்காவலன் நீதான். உனது அனுமதியின்றி தேவர்களோ அசுரர்களோ என்னை காண முடியாது என்று திருவாய் மலர்ந்தருளினார். சிவன் தனது ஜடாமுடியில் இருந்த கங்கையை நந்திக்கு அபிஷேகம் செய்தார். தனது கழுத்திலிருந்த ரத்தின மாலையை அவருக்கு அணிவித்தார். அப்போது நந்திக்கு அதிகார நந்தி என்ற பட்டம் கிடைத்தது. மேலும்
சிவபெருமானை சுமக்கும் பாக்கியம் கொண்ட தர்ம விடை, அதாவது காளை உருவத்தையும் நந்தி ஏற்றார். ஒரு மனிதனாகவும் ஒரு தேவனாகவும் ஒரு வாகனமாகவும் முப்பரிமாணங்களில் நந்திதேவர் கையிலாயத்தில் அமர்ந்தார். நந்திதேவர் வெறும் வாகனம் மட்டுமல்ல, அவர் சைவ சித்தாந்தத்தின் முதல் குரு. சிவனுக்கும் நந்திக்கும் இடையே ஒரு சிறு இடைவெளி கூட இருப்பதில்லை. அதனால்தான் சிவ தரிசனத்திற்கு முன்னால் நந்தி தரிசனம் மிக முக்கியமாக கருதப்படுகிறது. நந்திதேவர் நமக்கு கற்பிக்கும் பாடம் என்னவென்றால், இறைவனிடம் முழுமையாக சரணடைந்தால் மரணத்தை கூட வெல்ல முடியும் என்பதே. சிவன் கோவிலில் நந்தியின் காதில் நாம் ரகசியம் சொல்வதற்கு காரணம், அவர் ஈசனின் அந்தரங்க தூதர் மற்றும் முதன்மை சீடர் என்பதால்தான். நந்தியின் பொறுமையும் பக்தியும் நம் வாழ்விலும் இருந்தால் நாமும் இறைவனை அடையலாம், நாமும் பிறவி பெருங்கடலை நீந்தி கடக்கலாம். எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இதுபோல பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி.